இதில் இப்போது சிபிஐ நம்ம வந்து அரசியல் சாயம் பூசுறதன் மூலமாக இப்போ யாரை தான் நம்புறதுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. இப்போ பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐட்ட போய்ட்டு அது வந்து பிஜேபிகிட்ட போன மாதிரி தான், பாஜக விஜயை வந்து கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கான சான்றிதழ்கள் தானே இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, தனியாக தான் நிற்கவே கூடாது, விஜய் வந்து திமுகவுக்கு பாடம் கற்பிக்குன்னா விஜய் எங்களோட வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா, ஏடிஎம்கேல உள்ளவங்களாம் பேசுகிறாங்க. இப்போ வந்து விஜய் வந்து ஏடிஎம்கேவை எதிர்த்து, டிஎம்கேவை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, காங்கிரஸ் எதிர்த்து தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் உங்கள் கூட்டணிகளை நீங்கள் கூப்பிடுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி சரியான கட்சியாக இருந்ததுன்னா, விஜய் பார்வையில் காங்கிரஸ் கட்சி சரியான கட்சியாக இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியிலே இணைஞ்சிருக்கலாமே. ஏடிஎம்கே சரியான கட்சியாக இருக்கிற பட்சத்தில் அவர் ஏடிஎம்கேலே இணைஞ்சிருக்கலாமே. பிஜேபி சரியான கட்சியாக இருக்கிற பட்சத்தில் பிஜேபியிலே இணைந்திருக்கலாமே. இப்படிலாம் விட்டுட்டு அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க போது அவரை வந்து இவங்க கூட்டணிக்கு கூப்பிடுறது வந்து எப்படி, அழைப்பது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இதில் இன்னொரு விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ விஜய் காங்கிரஸ் கூடவும் தான் பேசினார், ராகுல் காந்தி தான் விஜயோட பேசினார், அதனால காங்கிரஸோட கூட்டணி போவார்னு அர்த்தமாயிடுமா? அந்த மாதிரி பாஜகவினர் அவரை வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை பாதுகாக்கிறாங்க, அவ்வளவுதானே ஒழிஞ்சு அதில் அரசியல் சாயம் இல்லை. அப்படி பாதுகாக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி அவர் யாராங்க இவ்வளோ ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அதில் யார் தவறு செஞ்சிருக்காங்க, யாருக்கு பொறுப்பு இருக்கு, அவங்க லெட் தம் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், லெட் தம் ஃபேஸ் த லீகல் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லி விட வேண்டியது தானே. அவங்க வந்து அந்த சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விட வேண்டியது தானே. எதுக்கு நீங்கள் போய் வந்து விஜய் வந்து அவர் வந்து எல்லாரும் வந்து கார்னர் பண்ணுறாங்க, அதனால நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அவரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, விஜய் வச்சு திமுக அரசியல் பண்ண, விஜய் வச்சு பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எதுக்கு வந்து அவங்க ஒரு கமிட்டி அமைச்சாங்க? நீங்கள் எதுக்காவது இந்த ஹத்ராஸில் ஒரு இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அதை பார்க்கறதுக்கு ராகுல் காந்தி போகிறாரு, அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கீழே பிடிச்சி தள்ளி விடுறாரு. அது பேர் டெரிக் பிரெயின் சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்பி போகிறாரு, அவரை அடித்து கீழே தள்ளி விடுறாங்க. இப்படி பல்வேறு தரப்பினர் போகும்போது உத்தரப்பிரதேசத்தில் நுழையவே முடியல. அங்கே என்ன டோல்கேட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இல்லாத ஒரு டோல்கேட்டை நீங்கள் அங்கே போட்டு வச்சுட்டு யாரையும் உள்ளே விட மாட்டேங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இப்படி நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அங்கே வந்து ஒரு எதிர்கட்சியோட தலைவர், மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க எதிர்கட்சியோட தலைவர் போகும்போதே நீங்கள் வந்து அவர் அடித்து கீழே தள்ளுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உடனே வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க. ஒரு கட்சியோட நிகழ்ச்சிங்க அது. தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் கட்சியோட ஒரு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் வந்து இறந்து போகிறாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க. இந்த ஹத்ராஸில் இறந்து போனால அந்த பெண்ணு இறந்து போனதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ஆசிஃபா படுகொலைக்கு வந்து கமிட்டி அமைச்சிங்களா? எவ்வளோ படுகொலைகள், இந்த பெண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, மணிப்பூரில் கலவரம் நடந்திருக்கு, டெல்லியில் கலவரம் நடந்தது, அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிங்களா?